இந்த போராட்டம் என்பது ஒரு மகத்தான போராட்டம் என்பது மட்டுமல்ல, ஒரு சர்வதேச கடமையை நிறைவேற்றக்கூடிய ஒரு போராட்டம். கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை உலகத்தின் எந்த மூலையில் அநீதி நடந்தாலும் அதை தடுத்து நிறுத்துவதற்காக போராடுகிற வல்லமை படைத்தவர்கள். அந்த அடிப்படையில் தான் தோழர் முத்தரசன் சொன்னதைப் போல எங்கேயோ ஒரு மூலையில் மேற்காசிய பகுதியில் பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட எங்களுடைய பிரச்சனை தான் என்று ஒரு சர்வதேச பார்வையோடு, சர்வதேச பாட்டாளி வர்க்க பார்வையோடு இந்த தோழர்கள் கூடியிருக்கிறீர்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் கூட இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் இஸ்ரேலை மட்டுமல்ல, இஸ்ரேலுக்கு துணை போகிற அமெரிக்க ஏகாதிபத்தியத்தையும் அதனுடைய மேலை நாட்டு கூட்டாளிகளையும் சேர்ந்து கண்டிக்கிற, எதிர்க்கிற அந்த முழக்கங்களோடு ஒரு சிறு பகுதி மக்களாவது வந்திருக்கிறார்கள் என்பதை ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக நான் பார்க்கிறேன். இந்த போராட்டத்தினுடைய கோரிக்கைகளை பல தோழர்கள் பேசினாங்க. ஒரு 3-4 விதமான முழக்கங்களை, கோரிக்கைகளை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாம முன்வைக்கிறோம். ஒன்று, இனப்படுகொலையை நடத்தி கொண்டிருக்கிற இஸ்ரேலுக்கான வற்புறுத்தல்கள், வலியுறுத்தல்கள். உடனடியாக காசா பகுதியில் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும். பாலஸ்தீனத்தில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பகுதிகளில் இருந்து இஸ்ரேல் உடனடியாக விலகிக் கொள்ள வேண்டும், வாபஸ் வாங்க வேண்டும். பாதிக்கப்பட்ட பாலஸ்தீனிய மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் கிடைப்பதற்கான தடைகளை எல்லாம் நீக்கி அதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். அதே போல ஒரு சின்னஞ்சிறு நாடான இஸ்ரேலுக்கு யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்காமல் அராஜகமாக, அடாவடித்தனமாக நடக்கிற துணிச்சல் எங்கிருந்து வந்ததென்று சொன்னால், பின்புலமாக இருக்கிற அமெரிக்க ஏகாதிபத்தியம், அதனுடைய மேலை நாட்டு கூட்டாளிகள் உடனடியாக இஸ்ரேலுக்கு அளிக்கிற இந்த ஆதரவை அமெரிக்க ஏகாதிபத்தியம் உள்பட நிறுத்த வேண்டும், விலக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து இந்திய அரசை பொறுத்தவரை இங்கிருந்து ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்து அந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்படும் போது இந்தியாவும் ஒரு விதத்திலே அந்த இனப்படுகொலைக்கு காரணமாக ஆகிவிடுகிற ஒரு மோசமான சூழல் நிலவுகிறது. எனவே ஆயுத உற்பத்தி, ஆயுத ஏற்றுமதி இஸ்ரேலுக்கு செய்வதை இந்திய அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும். பாரம்பரியமாக பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாடுதான் இந்தியாவினுடைய நிலைப்பாடு. அதிலிருந்து மோடி அரசு வெகு தூரம் விலகிச் சென்று விட்டது. மீண்டும் பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாட்டுக்கு இந்திய அரசு வந்து சேர வேண்டும் என்கிற கோரிக்கை உட்பட சர்வதேச சமூகம் இன்னும் கூடுதலாக இதில் தலையிட வேண்டும், குரல் எழுப்ப வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகள் தான் இந்த 7ஆம் தேதி இந்தியா முழுவதும் இடதுசாரி கட்சிகள் நடத்துகிற இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் எதிரொலிக்கிற கோரிக்கைகளாக உள்ளன.